உம் அன்பை பாடும், என் நாவும் உம் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையாய் கடந்த நாட்கள் முழுவதும் நடத்தி வந்தார். இந்த நாளை காண செய்திருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் வேண்டிய கிருபைகளை தந்து ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. 119வது சங்கீதம் 98வது வசனம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவர், நீர் எனக்கு தந்த உம்முடைய கற்பனைகள், உம்முடைய வார்த்தைகள், அவைகள் என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாய் மாற்றினது. என் சத்துருக்களை பார்க்கிலும், என் சத்துருக்கள் வாழ்ந்திருக்கிற எல்லா நல்ல அனுபவத்தை பார்க்கிலும் என்னை உயர்த்தும்படிக்கு நீர் எனக்கு வார்த்தைகளை தந்தீர். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. என்னை கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, எது நம்மோடு இருக்கிறது? நம்மோடு எது இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது நம் கையில் தான் இருக்கிறது. நம்ம கையில பர்ஸ் வச்சிருக்கிறோம், லேடிஸ் ஒரு ஹேண்ட் பேக் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள என்ன இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது இன்னொருவர் அல்ல, அவர்கள். அவர்களுக்கு எது கூடவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, கூடவே வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவைகளை அதில் வைத்திருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கை என்னும் எல்லைக்குள்ளே என்ன இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க தேவன் நமக்கு தான், நம் கையில் தான் கொடுத்திருக்கிறார். எனவேதான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் என்றார். நாம கதவை திறந்தால்தான் அவரும் உள்ள வருவார். தாவீதை பாருங்கள், தன்னோடு என்றைக்கும் இருக்கும்படி அவன் எதை வைத்திருக்கிறான் தெரியுமா? கர்த்தர் தந்த வார்த்தைகளை. சத்துரு செய்த தீமையே அல்ல, சத்துரு செய்த தீமையே அவன் தன்னோடு இருக்கும்படி வைத்திருப்பான். ஆனால் பழி வாங்குவது ஒன்றே அவனுடைய வாழ்க்கையின் லட்சியமாய் இருந்திருக்கும். அனுபவிக்க தவறி இருப்பான். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை காணாமலே போயிருந்திருப்பான். மாறாக சத்துரு செய்த தீமையை அல்ல அவன் உள்ளே வைத்திருப்பது, கர்த்தர் சொன்ன வார்த்தை. இந்த நாளில் எனக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டவர்களாய் நீங்கள் இருக்கலாம். அவைகளை நீங்கள் உங்கள் இருதயத்திலே சுமந்து கொண்டு செல்வீர்களே, ஆனால் உங்களால் மேன்மைப்பட முடியாது, உங்களால் மேலே எழும்ப முடியாது. மாறாக கர்த்தர் உங்களோடு பேசின நல்வார்த்தைகளை என்றைக்கு உங்களோடு இருக்கும்படி அவைகளை உங்கள் இருதயத்தில் வைத்திருப்பீர்களே, ஆனால் அந்த வார்த்தைகள் என்ன செய்யும் தெரியுமா? உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லாரை விட மேன்மையாய், உயர்வாய் உங்களை வைக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. யோசேப்பு சகோதரர்கள் செய்த தீங்கை தன்னோடு வைத்திருக்காமல், கர்த்தர் 17வது வயதிலே அவனுக்கு கொடுத்த வார்த்தை, அவனுக்கு கொடுத்த சொப்பனம், அதை தன்னோடு வைத்திருந்தான். அப்படி வைத்ததுனால தான் சகோதரர்கள் யோசேப்பை தேடி வந்தபோது உடனே யோசேப்பு சகோதரர்கள் செய்த தீங்கை நினைத்தான் என்று சொல்லவில்லை. வேதத்துல கர்த்தர் காண்பித்த சொப்பனத்தை நினைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அவனை சகோதரர்களை விட உயர்த்தினது. யோபுவின் வாழ்க்கையிலே எல்லாமே இழந்தான். அப்படி இழந்த பிறகும் யோபு தன்னோடு வைத்திருந்தது எதை தெரியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தை. யோபு 23:12 அதே தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய உதட்டின் வார்த்தைகள், அது எனக்கு வேண்டிய ஆகாரத்தை விட அதிகமாய் காத்து கொண்டேன் என்று. அந்த வார்த்தை என்ன செய்தது? அவனுடைய சூழ்நிலை எல்லாவற்றை விட அவனை மேன்மையாக உயர்த்தினது. எல்லா சொந்தக்காரங்களும் நினைச்சிருப்பாங்க, ஆமேன், வேற வழி இல்லாம கடைசியில் நம்ம கிட்ட தான் வரப்போறான். ஆனா 42வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் யோபுவை தேடி தான் வராங்க. எஸ், என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். கர்த்தர் நம்மோடு ஏற்கனவே பேசி கொண்டிருக்கிறாரே, இது என்றைக்கும் உங்களோடு இருக்கும்படிக்கு மற்ற களைகளை களைந்து போட்டு இதை உங்கள் இருதயத்தில் வைத்து வையுங்கள். இது உங்கள் சத்துருக்களை பார்க்கலாம், உங்கள் சொந்தக்காரங்களை பார்க்கலாம், உங்கள் சகோதரரை பார்க்கலாம், நீங்கள் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை எல்லாவற்றை பார்க்கலாம். ஆமென். இந்த வார்த்தை உங்களை மேன்மை உள்ளவர்களாய், கனம் உள்ளவர்களாய் உயர்த்தும் என்பதிலே சந்தேகமில்லை. என்றைக்கும் நம்மோடு இருக்கும்படிக்கு கர்த்தர் தந்த கர்த்தருடைய இந்த வார்த்தையை வைத்துக் கொள்வோம், வாழ்ந்திருப்போம்.
கர்த்தர் உங்களை அப்படியே நடத்துவாராக. நல்ல தகப்பனே, என்றைக்கும் எங்களோடு இருக்கும்படி எங்களுக்கு தந்த அப்படி நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பல நேரத்தில் மனிதன் செய்த காரியங்கள், மனிதனுடைய வார்த்தைகள், இதை தான் நாங்கள் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறோம் அப்பா. அது எங்களை கீழ்நோக்கி தான் கொண்டு போகிறது என்பதை பல நேரத்தில் உணராமல் இருக்கிறோம். மாறாக இந்த வார்த்தையை, எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளை என்றைக்கும் எங்களோடு இருக்கும்படி நாங்கள் வைப்போமானால் இது எங்களை மேன்மைப்படுத்தும். எங்கள் சத்துருக்களை பார்க்கலாம், மற்ற எல்லாரை பார்க்கலாம், இது எங்களை கனமுள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய், மேன்மை உள்ளவர்களாய் நிலைநிறுத்தும் என்று இந்த நாளில் எங்களோடு பேசின தயவுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே நடத்தும், உணர்த்தும், காத்துக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.